வணக்கம் எம்பிபிஎஸ் கம்யூனிட்டி. நான் ஆல்ரெடி ஒரு அப்டேட் போட்டிருந்தேன். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அதாவது ட்ரேடிங்கில் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ லைவில் ஆக்டிவில் இருக்க ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தேன். பட் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இது ஒன் டே டெஸ்டிங்க்கு அப்புறம் வந்து நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அன்றைக்கி லைவாகவே எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ட்ரேட் பண்ண எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து காட்டிடுறேன். ஸோ அதுக்கு முதல் நான் மெக்ஸியில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், சரியா? ஸோ மெக்ஸ்டி எக்ஸ்சேஞ்சோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொன்னால் மெக்ஸியை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் மெக்ஸியில் வந்து ஃபீஸ் வந்து இல்லை. ஸோ ஃபீஸ் வந்து டோட்டலாக வந்து நமக்கு இன்னுமே குறைவு. ஸோ எக்ஸ்சேஞ்சோட ஒப்படைக்கல மெக்ஸி எக்ஸ்சேஞ்சில் வந்து நமக்கு ஃபீஸ் குறைவு. ஸோ நான் இங்கே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேவா? அண்ட் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு மெக்ஸி அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து மெக்ஸியில் இப்போ ஓப்பன் பண்ணேன்னு சொன்னால் நான் இப்போ இருக்க இதில் நான் என்னோடய பொசிஷன்ஸை வந்து இப்போ என்னோடய ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி வந்து காட்டுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஹிஸ்ட்ரி காட்டுறேன். ஸோ இதில் வந்து பொசிஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து பாருங்கள். ஸோ நான் மேக் பண்ண ப்ராஃபிட்ஸ் வந்து இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ரெண்டாம் மாதம் 18ஆம் தேதி, 2ஆம் மாதம் 18ஆம் தேதி. ஸோ அண்ட் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து 2ஆம் மாதம் 17ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி நேற்று வந்து ஓப்பன் பண்ணி இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நைட்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து நேற்று ஓப்பன் பண்ணி நேற்று க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து நேற்று ஓப்பன் பண்ணி நேற்று க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ட்ரேடுமே ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ இது வந்து சின்ன ஒரு அமௌண்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன், ஓகே? அது சும்மா சிம்பிளாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் ட்ரேட், ஓகே? இதில் வந்து இப்படி கீழே காண பார்த்துட்டே வரலாம். நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பெர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகுது, ஓகேவா? ஸோ இதில் வந்து எல்லாமே லைவான அக்கௌண்ட் ப்ராஃபிட் உங்களுக்கு லைவாக ஹிஸ்ட்ரி காட்டிகிட்ருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த அக்கௌண்ட் இது வந்து எப்படி நான் இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அண்ட் வந்து இதை எப்படி நம்ம எனி ஃபியூச்சர்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வேல்யூடில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஈஸி தான். ஸோ நீங்கள் ஈஸியாகவே ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் வர ரிஸ்க் ரிவார்டு எல்லாமே வந்து உங்களோட ஓன் சாய்ஸ் தான். ஸோ நீங்கள் இதை பண்ணக்கும் போது வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசித்து பண்ணணும். அடுத்து வந்து நம்மளோட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆப் வந்து லான்ச் பண்ணிட்டேன். ஸோ ஆப் வந்து வெப்சைட்டாக வந்து இருக்குது. அதை வந்து நம்ம ஆப்பாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது சம்மந்தமாக ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டுருக்கோம். அதோட லிங்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம். அதை பார்த்து நம்மளோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பற்றின டோட்டல் வீடியோ வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோடில் வந்து கண்டிப்பாக தரலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்னோட அனலைஸை வந்து காட்டுறேன், ஓகேவா? இது வந்து நான் பைபிளில் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வந்து இந்த அனலைஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம பார்த்துப்போம் இப்போ, ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டைம் ஃப்ரேமை வந்து நான் சின்ன ஆக்கினேன் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து டீட்டெயில்ஸ் கணக்கு கிடைக்கும். ஸோ இங்கே இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் இப்போ நான் சொல்கிற இடங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஈஸியாக நான் இந்த 2 இடம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து ஒன்று இந்த எல்லோ 2 லைன் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன பிளேஸ் அப்படின்றத வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். ஒன்று வந்து இந்த எல்லோ லைன்ன்றது இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து இருக்கிற இடம் பாருங்கள். இதில் 2000 மேல் லைன் இருக்கிறது $2058 வந்து இருக்குது. ஸோ அடுத்த லைன் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த லைன் வந்து 1981 இருக்குது, ஓகேவா? 1981 இருக்குது. ஸோ இந்த 2 லைனையுமே வந்து நீங்கள் உங்களோட கிராஃபில் வந்து 30 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, மேலேயும் கீழேயும். ஸோ அது எந்த இடம்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ மார்க் பண்ணிவிட்டு 2வது பிளேஸ் வந்து இந்த ரெட் லைன் அண்ட் க்ரீன் லைன், ஓகேவா? அதுக்கு முன்னுக்கு வந்து இந்த லைனை மார்க் பண்ணணும். அதாவது இதில் நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து பர்பிள் கலரில் இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2029, ஓகேவா? 2029 வந்து இருக்குது. ஸோ இந்த நடுவில் இருக்க லைனையுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க கிராஃபில். ஸோ இதில் அடுத்தது இந்த ரெட் பாக்ஸ் அண்ட் க்ரீன் பாக்ஸ். ஸோ இந்த ரெட் பாக்ஸ் க்ரீன் பாக்ஸோட லைன் வந்து எங்கே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிருக்குன்றதையும் வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். எங்கேன்னு சொன்னால் இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆன இடம். ஸோ அந்த எல்லோ லைனோட ஓப்பன் பண்ணியிருப்பேன். அந்த கீழ் லைன், இந்த ரெட் பாக்ஸோட கீழ் லைன் வந்து 2086 இருக்குது. அடுத்த இந்த க்ரீன் பாக்ஸ். ஸோ இந்த க்ரீன் பாக்ஸோட கீழ் லைன் வந்து சேம் அதே எல்லோ லைன், அது ஆரஞ்ச் லைனோட இருக்கும். ஸோ அதோட மேல் லைன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1982 இருக்க போகுது. ஸோ இந்த 2 லைனையும் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா இனி வந்து ஸ்ட்ராட்டஜி சிம்பிள் தான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உண்மையாகவே நீங்கள் இதுவரையும் பார்த்து நீங்கள் எக்கச்சக்க ஸ்ட்ராட்டஜி வந்து குழப்பமாக சொல்லியிருப்பா. பட் நான் இது ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராட்டஜி விளங்கப்படுத்துகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த க்ரீன் லைனுக்குள்ள மார்க்கெட் எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் என்ட்ரி ஆக போகிறீங்க. அதே மாதிரி இந்த ரெட் லைனுக்கு மார்க்கெட் எப்போ வருதோ அப்போல்லாம் நீங்கள் என்ட்ரி ஆவீங்க. ஸோ இங்கே வந்து இந்த
க்ரீன் லைனுக்கு வரைக்குள்ள பை ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த yellow லைனோட வச்சிருவீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த yellow லைனோட ஸ்டாப் லாஸை வச்சுட்டு இங்கே இந்த பாக்ஸுக்கு எங்கெல்லாம் என்ட்ரி ஆகுதோ, இந்த பாக்ஸுக்கு எங்கெல்லாம் என்ட்ரி ஆகுதோ கோல்டன் பை ஜோனில் இருக்குது. ஸோ இதில் வந்து பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்க. இந்த ரெட் பாக்ஸுக்குள்ள எப்போல்லாம் என்ட்ரி ஆகுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் ஷார்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த yellow லைனில் வச்சுருவீங்க. அப்போது இதில் டிபி எங்கே காணா வைக்கலாம்னு சொன்னால் இந்த நடுவில் இருக்கிற இந்த பர்பிள் லைனுக்கான இதில் டிபி வைக்கலாம். ஸோ பட் அந்த டிபியை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன் நான் சொன்னால் இது இன்னுமே லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போகிறேன். ஸோ இது ரெண்டு உங்களுக்கு கிளியராக வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஷோனுக்கு வரைக்கும் நீங்கள் ஷார்ட் ஆர்டர் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லைனில் வைப்பீங்க. இந்த ஷோனுக்கு வரைக்கும் பை ஆர்டர் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லைனில் வைப்பீங்க. இது வந்து எதீரியம் காயினுக்கு. ஸோ நான் ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பார்த்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இப்போ நான் இது லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போகிறேன். லோவர் டைம் ஃப்ரேமில் இன்னுமே கிளியர் டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், எப்போல்லாம் மார்க்கெட் இந்த ஷோனுக்கு வந்திருக்குளோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து பை சைட் போயிருக்கு. எப்போல்லாம் இந்த ஜோனுக்கு வந்திருக்கோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து பை சைட் போயிருக்கு. ஓகேவா? ஸோ பை சைட் வந்து இந்த அதாவது நான் சொன்ன இந்த பர்பிள் லைனுக்கு வந்து டச் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த மார்க்கெட் வந்து இந்த பர்பிள் லைனை வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ட்ரி ஆகும், இங்கே எக்ஸிட் ஆகும், இங்கே என்ட்ரி ஆகும், இங்கே எக்ஸிட் ஆகும், என்ட்ரி எக்ஸிட். ஸோ இதில் வந்து எக்கச்சக்க என்ட்ரி எக்ஸிட் வந்து இந்த இடத்துல வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி மேல் சைட்டை பார்த்தோம்னு சொன்னால் கூட நம்மளுக்கு வந்து மேல் சைட்லேயுமே இதே கான்செப்ட் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், என்ட்ரி இங்கே எக்ஸிட், என்ட்ரி எக்ஸிட். ஸோ என்ட்ரி இங்கே எக்ஸிட், இங்கே வந்து என்ட்ரி திருப்பி இங்கே எக்ஸிட். ஓகேவா? திருப்பி அப்படியே மார்க்கெட் வந்து கீழே வந்து திருப்பி இங்கே வந்து என்ட்ரி திருப்பி எக்ஸிட். ஓகேவா? திருப்பி அதே மாதிரி மார்க்கெட் மேலே போய் டச் ஆகிட்டு இங்கே என்ட்ரி திருப்பி எக்ஸிட், திருப்பி இங்கே வந்துட்டு என்ட்ரி எக்ஸிட். ஓகே, இது வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோவை வந்து இது உடைச்சி மார்க்கெட் மேலேயோ கீழே போகும் வரை நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணி இது மல்டிபிள் ட்ரேடு வந்து இப்போ நான் உங்களுக்கு நேற்று மட்டும் ப்ராஃபிட் பண்ண மாதிரி இப்போ மல்டிபிள் ட்ரேடில் எப்படி நான் ப்ராஃபிட் பண்ணணும், ஸோ அப்படி வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோல்டன் ரூலை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. இங்கே ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வச்சாகணும். ஏன்னா நம்ம இது வந்து அதாவது இது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து லொஸ்ஸும் வரலாம், ப்ராஃபிட்டும் வரலாம். ஸோ அதனால் வந்து நம்ம லொஸ்ஸை வந்து கூட போகாமல் தவிர்க்கிறதுக்கான இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம டிபி வந்து இங்கே வச்சுப்போம். பட் டிபியை இங்கே தான் க்ளோஸ் பண்ணணுமான்றது இல்லை. ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த சோனுக்குள்ளேயே லாங் எடுத்துகிட்டு இங்கே கூடி இந்த டிபியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ க்ளோஸ் பண்ணிட்டு வந்து திருப்பி அந்த இடத்த விட்டு கீழே இறங்கல திருப்பி எடுங்க. இங்கே வச்சு எடுத்துகிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த கோல்டன் ஷோனை வந்து பிரேக் அவுட் பண்ணும் வரையும் ஸோ நீங்கள் இதுக்கு லோங் எடுத்து இதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. இதுக்கு மேலே இதுக்குள்ளே மார்க்கெட் ரன் ஆகுதுன்னு சொன்னால் இந்த கேப்புக்குள்ளே மார்க்கெட் ரன் ஆகல எப்போவுமே நீங்கள் என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணாதீங்க. இந்த கேப்புக்குள்ளே ரன் ஆகல ஏன்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக இந்த கேப்பில் வந்து மார்க்கெட் என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து இந்த கேப்புக்குள்ளே ரன் ஆகல மட்டும் பையோ ஷோட்டோ வந்து எடுக்காதீங்க. மற்றபடி எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்றை மட்டும் இதில் வச்சுருங்க. ஸோ என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் 7 சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடை வந்து பண்ணிட்டீங்க. அதாவது ஒரே மேட்சில் வச்சு எக்ஸாம்பிள் $10 வச்சு 50 எக்ஸில் பண்ணுறீங்கன்னு சொன்னால் 7 டு 6 ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பிரேக் ஈவன் அப்படி அந்த பாயிண்ட்டை தாண்டிடுங்க. எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாப் லாஸ் அடித்தா கூட நீங்கள் ஏற்கனவே ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஸோ அப்போ ஈஸியாக 7 ட்ரேட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா நான் நேற்றே மட்டுமே 7 ட்ரேட்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ நான் இப்போ வந்து பிரேக் ஈவன் தாண்டிட்டேன். ஸோ இனி வந்து வாரது எனக்கு ஒரு ஸ்டாப் அடித்தாலுமே நான் ப்ராஃபிட்லாம் இருப்பேன். ஸோ அதனால் வந்து அதுக்கிடையில் நான் எக்கச்சக்க ப்ராஃபிட் மேக் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு ஒரு டைம் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகலாம், இதை பிரேக் அவுட் பண்ணி இல்லை கீழே வரலாம். ஸோ ரெண்டாவது வந்து நடக்கும். பட் அதுக்கிடையில் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஸோ இதான் இந்த கான்செப்ட் வந்து இல்லாட்டி நீங்கள் ஓரளவு ப்ராஃபிட் எடுத்த அப்புறம் நீங்கள் அந்த ட்ரேடை வந்து பண்ணாமல் விட்டீங்கன்னு சொன்னால் என்னமே நீங்கள் பண்ண ப்ராஃபிட்டை வந்து லாஸ் பண்ண மாட்டீங்க. அப்புறம் இன்னும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வீடியோ போகிற டைம் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து மார்ஜின் ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கல நீங்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் இந்த பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க. இங்கே ஸ்டாப் லாஸ் அடித்தா உங்களுக்கு எவ்வளோ லொஸ் ஆகும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ உங்களோட கேபிட்டல் வந்து $100 இருக்குல்ல, உங்களுக்கு லொஸ் வந்து ஒரு $10 போகுதுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதுக்கிடையில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு $20 கிட்ட ப்ராஃபிட் பண்ணிடுவீங்க. ஸோ $10 பிரச்சனை இல்லை. பட் இந்த ஸ்டாப் லாஸை வந்து ஒரு $50 வச்சுட்டு $80 வச்சுட்டு அப்படி பண்ண வேணாம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னு சொன்னால் அது நீங்கள் உங்களோட கேபிட்டலை வைப் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சமமான விஷயமா இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோ போகிற டைமில் இந்த ஸ்ட்ராட்டஜி வேல்யூடு இருக்குமான்னு தெரியல. நான் நேற்று ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வேல்யூலாக இருக்குது. ஸோ நான் வீடியோ போகிற டைமில் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டுன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இதுக்குள்ளே ரன் ஆகலை மட்டும்
உங்களை எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ண வேணாம். ஸோ இதோட ரிஸ்க் ரிவார்ட் எல்லாமே வந்து நீங்கள் தான் இதை வந்து புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நடக்கணும். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோஸ் சந்திப்போம். அண்ட் இப்படியான கிரிப்டோ ரிலேட்டடான ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.